உங்கள் டீமுக்கிட்டேருந்து உடனடியாக ரிசல்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்போ இதை முயற்சி பண்ணி பாருங்கள். எப்பயுமே உங்கள் டீமு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. மேபி நாம் நிறைய பேசலாம், இல்லை நிறைய பேசியிருக்கோம். டீமுக்கு தேவை கிளாரிட்டி இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் டீம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங் வந்து எல்லா டீம் மெம்பர்ஸோட நெக்ஸ்ட் இயர் விஷன், நெக்ஸ்ட் இயர் நம்மளோட பிளானு, நெக்ஸ்ட் இயர் நம்மளோட எக்ஸிக்யூஷன், நெக்ஸ்ட் இயர் வி ஆர் டூயிங் தட், வி ஆர் டூயிங் திஸ் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு மீட்டிங்கு, ஒரு ஸ்பீச் முடியும் போது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், ஸோ நம்ம எல்லாம் கிளியராக இருக்குமா அப்படின்னு. எல்லாருமே வந்து மண்டே ஆட்ட வேண்டியது, எல்லாமே கிளியர் அப்படின்ட்டு. ஒரு வாரம் போச்சு, எதுவுமே மாறலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லை நாம் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்டெப்ஸாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று, இதை வந்து நம்மளை நோக்கி தான் சொல்லலை, இது வந்து ஒரு ஜென்ரல் விஷன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கலாம். ஸோ டீமை பொறுத்தவரையிலும் டீம் எல்லாமே பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா அந்த டீமை அது எல்லாம் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஸோ அதனால் டீமுக்கு தேவை கிளாரிட்டி. ஒரு ஸ்பீச்சாக இதை நீங்கள் பேசும்போது என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம குவாலிட்டியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டால் ரிசல்ட் வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. அதே கிளாரிட்டி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இனிமேல் வெளியே போகிற எல்லா டிசைனுக்கும் 5 பாயிண்ட் செக்லிஸ்ட் நாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அந்த செக்லிஸ்ட் இல்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வரும், நிறைய மாறும். நம்ம நிறைய இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே கொஞ்சம் வேகமாக ஆக்ட் பண்ணணும், நம்ம எல்லாருமே வந்து சீக்கிரமாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்ற இந்த வேர்டை நிறைய ஆஃபீஸில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சால் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதே கிளாரிட்டியோட சொல்லணும் அப்படின்னாக்கா, எந்த கிளைண்ட்டோட ரிப்ளை வந்தாலும் 1 ஹவருக்குள்ள கண்டிப்பாக நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ரிப்ளை போயே ஆகணும் வித் த ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி பாருங்கள். அங்கே டீமுக்கு கிளாரிட்டி இருக்கும், டைம் பவுண்டு, அவங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி ஆக்ட் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் வந்து அடுத்த வருஷம் உங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாரிட்டியை கொடுங்க டீமுக்கு. இல்லை மார்க்கெட்டிங்கில் இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி போகணும் அப்படின்னு டீட்டெயில்டாக ட்ரில் டவுன் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் 1 வாரம் ஒர்க் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. புதுசாக ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம், ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்பீச்சஸோ இல்லை ஒரு டாபிக்ஸோ இல்லை விஷயங்களோ பேசுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது கேட்க மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. எவ்வளவோ பண்ணிட்டோங்க, இதை பண்ண மாட்டோமா?